வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி முட்டைகோஸ் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பாசி பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு, இது கூடவே ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பருப்பு வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய்ங்க, இதெல்லாம் சேர்த்து பருப்பு வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு வடித்த தண்ணியிலேயே ரசம் வச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கோஸ் வந்து நல்லா வணங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம்னா சாம்பார் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு சேர்த்துட்டு நான் வந்து கட்டி பெருங்காயம் தாங்க சேர்ப்பேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதித்து வரட்டுங்க. காயும் அதுக்குள்ளே வெந்துருங்க. இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை மட்டும் தூவி இறக்கணும்னா நம்மளோட முட்டைகோஸ் சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.